அவர் நாமத்தை பயன்படுத்துங்க. தினந்தோறும் நீங்கள் சும்மா இருக்கும்போது இயேசுன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, சொல்லி கொண்டுருங்க. சும்மா இருக்கிற நேரத்தில், இல்லை உங்களுக்கு ஏதோ கவலை வர நேரத்தில், இல்லை ஏதோ பிரச்சனை வரப்போது, உங்கள் மனசில் உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருது, ஒரு தூண்டுதல் வருது, உணர்வு வருதுன்னா சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன்னு சொல்லுங்கள். அப்பப்போ எனக்கு ஏதாவது இருதயத்தில் தோணும் போது, என் மனதில் ஏதாவது வரும் பொழுது, அது அப்போவே அந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தில் இதை கட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் இது வாய்க்காமல் போவதாக, இயேசுவின் நாமத்தில் இது ஆமாம் அப்படியா இப்படியா மாறிடணும், எப்படி நான் நினைக்கிறேனோ அப்படி சொல்லி என்ன செஞ்சிடறது, ஜெபிச்சிடுறது. அல்லேலூயா. 3 மீன் பிளான் பண்ணிச்சான். நாளைக்கு ஒருத்தன் வேடம் வந்து நம்மளை பிடிக்க போகிறான், நம்ம என்ன செஞ்சிடணும், தப்பிக்கணும் அப்படின்னோடனே 1 மீன் சொல்லிச்சான், அப்போ இப்போவே கிளம்பி அடுத்த ஏரிக்கு போயிடுவோம். ஒன்று சொல்லிச்சான், அவன் வரட்டும், நாளைக்கு வரானான்னு தெரில, வந்ததுக்கப்புறம் என்ன செய்வோம். ஆமாம். ஒன்று சொல்லிச்சான், அதெல்லாம் வரமாட்டான், நீங்கள் வேணால் போங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ச்சான். 3 மீன். 1 மீன் நைட்டே கிளம்பி என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இன்னொரு மீன் வாசல்லையே, அதாவது கரையிலே காத்திருந்து அவனை பார்த்த உடனே அடித்து பிடிச்சி ஓடி போச்சு. இந்த 3ஆவதாக ஒன்று இருந்துச்சுல, அதெல்லாம் வரமாட்டான். தண்ணிக்கு முட்டையோட மேலே வந்தார், வலையை போட்டு தூக்கிட்டான். எல்லாம் 2 மீனும் திரும்பி பார்த்து 2 மீனை பார்த்து சொல்லித்தான், ஐயோ அப்போவே அவன் போகலான்னு சொன்னான், கேட்காம விட்டுட்டேனே, இப்போ என்னை பிடிச்சிட்டு போகிறானே, இன்றைக்கி நான் தான் வைட்டமின் சி அவன் வயிற்றுக்குள்ளே போக போகிறேன். வருமுன் காப்பது, வரவே மாட்டான்னு நினைக்கூடாது. வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், ஓடிடணும். முதல் மீன் தான் கரெக்ட், வருமுன் ஆண்டவர் சொல்வார், அப்பப்போ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஞாபகம், இது எதுக்கு நான் யோசிக்கிறேன், என் மனசை மாற்றணும் அப்படி இல்லை, அந்த எண்ணத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு என்ன காரியம் உங்களத்தில் அச்சுறுத்தும்படியாக இல்லை பயம்படுத்தும்படியாக இல்லை ஏதோ ஒரு கலக்கத்தை கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடணும், ஜெபம் பண்ணிடணும். அல்லேலூயா. உடனே ஜெபத்தில் வச்சிடணும், உடனே ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செஞ்சிடணும், உடனே ஆண்டவர் சமூகத்தில் அதை சாற்றிடணும். அல்லேலூயா.